செருத்தொண்டர்னு ஒரு பக்தருடைய சரித்திரம் சிவபக்த விலாசத்திலே. இந்த சித்திர மாசம் பரணி என்ற தினம் 10,000 சிவபக்தாளுக்கு அன்னம் போடுகிறவர் அந்த செருத்தொண்டர். சிவபக்தர் அவர் தஞ்சாவூர் ஜில்லாவில் காவேரி தீரத்திலே அவதரிச்சவர். அவர் திருச்செங்காட்டாங்குடிங்கிற கஷேத்திரத்திலே அந்த சித்ராபரணி என்ற தினம் ஒரு தினம் விடியற் காலம் 4 மணிக்கு அவரும் மனோயமா ஸ்நானம் பண்ணி 10,000 பக்தாளுக்கு நீ சாப்பாடு போட்டாகணும், சமயம் பண்ணி ஆகணும். குழந்தை விழுப்புல படுத்துட்டு இருக்கான், 3 வயசு பையன். அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கிற போது அந்த அம்மா விழுப்பு பாயாச்சேன்னு அந்தந்த நகர்ந்து நின்று இன்னைக்கு சிவபக்தாளுக்கெல்லாம் என்ன சமையல் பண்றதுன்னு காட்டுறாள். உனக்கு என்ன தோன்றுதோ செய்ய, குழந்தைய வேணா சமைச்சு விட்டமான்னு இன்னும் தவறி வந்துதான் வாக்குல. குழந்தைய சமையல் பண்றதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னமோ வாக்குல தவறி குழந்தைய விழுப்புல படுத்துட்டு இருக்கான், அண்ணன் எடுக்க சொல்லணும்னு ஏதோ நினைச்சிட்டு இருக்கிற இதுல தவறி அப்படி சொல்லிவிட்டாள். சில அசடுகள் லெட்டர் எழுதுற பொழுது வாசல்ல கத்திரிக்காய் வெண்டைக்கான்னு விற்போம், அதையும் எழுதிட்டு போவோம். இதுல அசடும் தெரியணும் இல்லையோ, எழுத்து மூலமா தெரியும். அது மாதிரி அந்த அம்மா தவறி சொல்லிவிட்டாள். என்ன இப்படி சொல்றையே, நமக்கு ஒரு குழந்தையாச்சே இப்படி சொல்றையே நாள் ஒருத்தஞ்செயம் காலகாலம் ரட்சிக்கணும், தவறி வந்துடுதுன்னு விபூதிய குழந்தைய எழுப்பி நெத்தியில விடுறாள். ஒரு சிவபக்தாளாவது 12 மணி ஆச்சு, பகல் 12 மணி வரல. பிரதி வருஷமும் காலையில 6 மணிக்கே 10,000 சிவபக்தாள் விபூதி ருத்ராட்சத்தோட புத்தாக்துனேஷா சாம்பா சிவா சிவா மகாலிங்கா சிவா சிவா சிவான்னு சொல்லி சிவநாமா சொல்லிட்டு வருவாள். சிவநாமா சொல்லிட்டு வந்துட்டா குலங்கோத்திரம் விசாரிக்காம பூஜிப்பறாமவர். புத்தாக்துனேஷா மகாலிங்கா சாம்பா சிவா 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 சிவான்னு சொல்லிட்டே வருவாளா. வந்துட்டா போகும் காலை பிடிக்கிறதும் அலம்பறதும் தலையில கொட்டிக்கிறதும் அப்படி எல்லாம் பண்ணுவார். சிவபக்தாள் கூட வரல என்ற தினம் வீதியெல்லாம் ஓடி ஓடி பார்க்கிறாள். அப்படி ஓடி ஓடி தேடி காணும் பத்னியை காக்கிறார், ஆறா வந்தாலும் வல்லியேங்கிறாள். 12 மணி ஆன பிறகு திருச்செங்காட்டாங்குடி சிவக்ஷேத்திரம் இந்த கோவில்ல போய் பிரதட்சணம் பண்ணினார். சுவாமி நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி வரபோது வடவண்டபுரத்துல காட்டகத்தி மரம் கஷேத்திர விருட்சம். அங்கே அந்த மரத்தடியில பரமேஸ்வரனே 90 வயசு பிராமணனாய் வேஷம் போடும் விபூதி ருத்ராட்சத்தோட குதிரை முகத்துல ஒரு கம்பளிக்குள்ள கையை விட்டு பஞ்சாட்சரம் ஜப்பம் பண்ணிட்டு இருக்கார். போய் பார்த்து பரமேஸ்வரனே நினைப்பறான். விபூதி ருத்ராட்சம் இருந்துட்டா சிவையேவ நசம்சையாக காலப்பை பிடிச்சு நமஸ்காரம் பண்ணி, இன்னைக்கு சரித்திர பரணி, எங்க ஆத்துல நீங்க போஜனம் பண்ணிக்கணும்னா எனக்கு ரொம்ப நேயமும் என்ன கூப்பிடாதேன்னா, நீங்க எப்படி சொல்றேனோ அப்படி எல்லாம் பண்றேன்னா, முடியுமான்னார் முடியும்னா, புள்ளக்கறி பண்ணுவியான்னார் பண்ணுவேன்னா, அது எப்படி பண்ணணும் தெரியுமான்னா நீங்க சொல்லுவோம்னா, 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை குழந்தைய தாய் தகப்பன் ஸ்நானம் பண்ணி வச்சு கண்ணுல ஜலம் வராம நறுக்கணும், ஆஜ்யத்தை விட்டு பக்குவம் பண்ணணும். அப்படி சமைச்சு ஏற்பாடாச்சுன்னா என்னை கூப்பிடுவிட்டார். பார்த்து கூடினார். செருத்தொண்டர் சம்ஸ்கிருதத்துல ஒரு கப்ரபக்தர்னு பேரு, தமிழ்ல செருத்தொண்டர்னு பேரு. பத்னிகிட்ட போய் சொன்னாலாம், பரமேஸ்வரன் மாதிரி ஒரு விருத்தர் வந்திருக்கார், பிள்ளைக்கறி பண்ணி சாப்பிடணுங்கிறார். நம்ம சொத்து மூக்க எழுதி வச்சு விடுவோம், இந்த ஊர்ல யாராவது 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை நமக்கு கறி பண்ண கொடுப்பாளான்னு காட்டாள். ஏன் நம்மாத்துல குழந்தை இருக்கானே நானும் நம்ம நமக்கு ஒரு குழந்தை தானே நானும் மறுபடியும் குழந்தை பிறக்கும் சிவபக்தா கிடைப்பாளான்னு யாருக்காவது அப்படி தோணுமா? என்ன ஏதாவது 10 ரூபா 8 ரூபா பணமா அவன் கொடுப்பாளா? கழுத்துல போட்டு இருக்கிற நகையை கொடு சிவபக்தருக்கு நான் கொடுப்பாளா? குழந்தைய கறி பண்ண கொடுக்குறேன்னாலா அத்தனை பக்தி, அத்தனை நம்பிக்கை, சாஸ்திரத்திலே விசுவாசம். இப்படி சொன்னால் அந்த அம்மா